வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் குரூப் 1 தேர்வோட ஆன்சர் கீ மேக்ஸ் ஆன்சர் கீ மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள். PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். இப்போ ஒரு குடும்பத்தோட 6 உறுப்பினர்களை கொடுத்துட்டாங்க. அதில் 2 பேர் திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேர் திருமணம் ஆனவர்கள் அப்படின்னா அதில் 4 நபர்கள் திருமணமானவர்கள்லாம் வந்துடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணமானவங்களில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். T அப்படிங்கிறவரும் அவங்களோட ஒய்ஃப் டாக்டர் மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன லெட்டர் அப்படிங்கிறது சொல்லலை. இவங்களுக்கு RU அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. சரியா, இது கொடுத்துட்டாங்க. அடுத்து Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், இவர் Pயை மணந்து கொண்டுள்ளார்னு இன்னொரு பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆன 2 பேரோட காம்பினேஷனுமே கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்களேன், இவர் கணவர், இவங்க மனைவியாக இருந்திருப்பாங்க. இங்கேயும் பாருங்களேன், எங்கள் டீச்சர் கணவராக இருந்திருப்பார். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா RUவோட அம்மான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இவங்க தான் மனைவி, டாக்டர் தான் மனைவி, அதுவும் சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இப்போ இந்த காம்பினேஷனில் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, Pக்கு ஒரு மகனும் இருக்காராம், ஒரு பேரனும் இருக்காங்க. அப்போ இந்த ஃபேமிலிலே மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. ஒரு வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு இருக்க மகன் மருமகள், அப்புறம் அவங்களோட பேர பிள்ளைங்க. இந்த மொத்தம் 6 பேர் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ஒரு அப்பா அம்மா, அவங்களோட மகனும் மருமகளும், அவங்களோட பேர பிள்ளைங்க 2 பேர். இதுதான் அந்த காம்பினேஷன். சரியா, இப்போ பேர பிள்ளைங்கள் 2 பேர் பாருங்கள், R U உமா தான் இருந்திருக்க முடியும். அந்த இவங்களோட மகன் மகள் இந்த மகனும் மருமகளும் டீச்சரும் இந்த டாக்டருமா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க தான் இந்த குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்திருப்பாங்க. சரியா, ஸோ இப்போ இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு. T இங்கே டாக்டர், டீச்சர் டாக்டர். சரியா, மருமகள் டாக்டர். அப்போ இங்கே QP இவர் வக்கீல்னு சொல்லிட்டாங்க. P இங்கே யாருன்னே மென்ஷன் பண்ணல, எந்த வேலைக்கும் அவங்க போகலை. சரியா, இப்போ இங்கே 2 பெண்கள் தான் இருக்காங்க திருமணமானவங்க. இங்கே டாக்டர், இன்னொருத்தவங்க இந்த P. இவங்க தான் ஒர்க்கிங் ஆச்சுல டாக்டருங்கனால. அப்போ இந்த P அப்படிங்கிறவங்க தான் என்னது, இங்கே வீட்டில் இருக்க போகிற அந்த பெண் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. கொஸ்டின் பாருங்கள். இஃப் A ஈக்குவல் Z ஈக்குவல் 1, B ஈக்குவல் Y ஈக்குவல் to 2, C ஈக்குவல் X ஈக்குவல் 3 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இதில் பின்னாடி வரதில் which one is wrong, எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஆல்ஃபபெட் இந்த காம்பினேஷன் பாருங்களேன், ஏயும் இசட்டும் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏங்கிறது முதல் எழுத்து ஆல்ஃபபெட்டில், இசட்டுங்கிறது பின்னாடி இருந்து முதல் எழுத்து. சரியா, அது ரெண்டும் ஒன்றா. அடுத்து பாருங்களேன், B முதல்ல இருந்து 2வது எழுத்து, Y பாருங்கள் பேக் சைட்லேருந்து 2வது எழுத்து, அதான் 2. அதே காம்பினேஷன் தான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் எது தவறான ஒன்றுன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு அந்த ABCD நம்ம அப்படி எழுதிக்கலாம். மொத்தம் இருக்க அந்த 26 எழுத்து நம்ம 13 பிரித்து எழுதிடலாம். FGHIJKLMN. ஓகே, M வரைக்கும். சரியா, 4 5 6 7 8 9 10 11 12 13 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், பேக் சைட்லேருந்து வரணும். ZY X இதுவும் ஒன்று தான். ஏயும் இசட்டும் 1, பியும் ஒய்யும் 2, சியும் எக்ஸும் 3. இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பேக் சைட்லேருந்து இங்கே வரணும். இப்போ பேக் சைட்லேருந்து எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் எது தவறானதுன்னு பார்க்கலாம். M ஈக்குவல் Nன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், எம்மும் என்னும் ஒரே லெட்டர் தானே, 13வது லெட்டர் அப்படிங்கிற மீனிங் வருதுல்ல. ஸோ அப்போ M ஈக்குவல் N அப்படிங்கிறது சரியான விடை. அப்போ நமக்கு அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், A + B + C ஈக்குவல் டு X + Y + Z. A + B + C என்னது, Aக்கு 1, Bக்கு 2, Cக்கு 3. அப்போ 1 + 2 + 3 அப்படின்னா 6. இங்கேயும் Z + Y + X அப்படின்னாலும் 6 வருது. அப்போ இதுவும் நமக்கு வேண்டாம். அடுத்து பாருங்கள், M + Nோட லெட்டர் எவ்வளவு, M + N இது ஒரு 13, இது ஒரு 13. ஸோ அப்போ மட்டும் 13 + 13 இது ஒரு 26. LOAZ பாருங்கள், எல்லோட நம்பர் 12, O அதுவும் ஒரு 12,
A1 Z2 1 சரியா. அப்போ 24 25 26 இதுவும் பாருங்களேன் சரியானதான். 26 ஈக்குவல் டு 26 வந்துருச்சு. இதுவும் ஈக்குவலாக வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது டி. EGJ என்பவை பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. E வந்து பாருங்கள் 5 ஓகே, அது ஒரு ப்ரைம் நம்பர் தான். G வந்து பாருங்கள் 7 அதுவும் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஆனால் J வந்து பாருங்கள் 10ன்னு இருக்குது. 10 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது, பகா எண் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் அங்கே இருக்க அந்த ராங்கான ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து ஆன்சர் டி தான், ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஸோ புதிய வட்டத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வட்டம் ஆல்ரெடி இருந்திருக்கு, அந்த வட்டம் வந்து அதோட மெஷர்மெண்ட்டில் இருந்து இந்த புதிய ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஆயிருக்குன்னா 1 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது x+1, அல்லது இதை வந்து ரேடியஸ் நீங்கள் ஆர் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, இங்கே வந்து r+1 ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு ரேடியஸில் சென்டிமீட்டர். அப்போ அப்படி ஆகும்போது பரப்பு பாருங்க 66 சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த புதிய வட்டத்தின் ஒரிஜினலான பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்க பாருங்களேன், இங்க இருந்து இது இப்படி ஒன்னே ஒன்று அதிகரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட பரப்பும் அதோட ஏரியா வந்து 66 வந்து எக்ஸ்ட்ரா இருந்துருச்சு சரியா, எக்ஸ்ட்ரா வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒரிஜினலானது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா இங்கே இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பழைய ஒரிஜினல் ஏரியா கிடச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு வட்டத்தோட ஏரியா வந்து πr² தெரியும். ஸோ அப்போ அந்த புதுசுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், πr². இங்கே ஆர் அப்படிங்கிறது அந்த r+1 அதிகரிச்சனால மைனஸ் இங்கே இந்த பழைய வட்டத்தோட ஏரியா πr². இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா இதுதான் 66. ஏன்னா அது 66 அதிகரிச்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது அது ஈக்குவல் டு 66 இருக்கும் சரியா, எழுதியாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ரெண்டுலையுமே பை இருக்குல்ல, அதை பையை காமனாக எடுத்துருவோம். r+1 the whole squared minus r² equal to 66 இருக்கும். இந்த பை இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே வந்து பை வந்து 22/7 இருக்கும் இல்லையா, 22/7 இருக்கும். நம்ம வந்து இந்த பையை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ 66 இன்ட்டு இங்கே போகும்போது 7/22 ஆகிடும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 22 3 22 வந்து 66ன்னு எடுத்துடலாம். ஸோ அப்போ 3 7s வந்து பாருங்கள் 21. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு r+1 the whole squared இருக்கு இல்லையா, இதை a+b the whole squared ஃபார்முலா அப்படி எழுதணும்னா a² 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b² சரியா. ஸோ r இன்ட்டு 1 r. ஸோ மைனஸ் இங்கே இருக்க r². இப்போ இந்த மைனஸ் r² ப்ளஸ் r² கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2r + 1 ஈக்குவல் டு 21 இருக்கும். ஸோ இப்போ 2r + 1 ஈக்குவல் டு 21 நமக்கு r மட்டும் என்ன அப்படின்னு சால்வ் பண்ணிட்டா போதுமா. ஸோ அப்போ 2r நமக்கு என்னவா இருக்கும், 1 வந்து இங்கிட்டு போகும்போது 21 - 1 வந்து 20. ஸோ அப்போ r வந்து நமக்கு என்னவா இருக்கும் 10. ஸோ அப்போ இந்த ஒரிஜினலாக வந்து r வந்து பாருங்கள் 10 இருந்திருக்கும் சரியா. அப்போ 10 இருந்தது, இதுதான் இந்த ஒரிஜினல் ஆர், அதாவது இங்கே இருக்க இந்த ஆர் தான் 10 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு அந்த புது வட்டம் என்ன ஆயிருக்கு 1 அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இங்கே ஆர் வந்து பாருங்கள் 11 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, புதிய வட்டத்தின் பரப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ புதிய வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த 11 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா வந்து பாருங்கள் πr² தான் வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிக்க. இங்கே 22/7 இங்கே அந்த ஆர் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், புதிய வட்டத்துக்கு 11 சரியா. அப்போ 11² யூஸ் பண்ணணும். இங்கே சம்மோட ஆன்சர் பாருங்களேன், இது அப்படியே எக்ஸாக்டாக சால்வ் பண்ணி கொடுக்கல, இங்கே வந்து 2/7 ஃபார்மெட்டை தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 22/7 2 × 11 பிரிச்சிடலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/7 இங்கே ஒரு 11 இங்கே ஒரு 11², அப்போ 11³ கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள் 2/7 × 11³ தான் ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி. ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை இங்கே 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்களேன், இந்த 6% மக்கள் தொகை அதிகரிக்கிறது இந்த மாதிரி சம் வரும்போது இது என்ன அப்படின்னா இந்த வட்டி சம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சம் வந்துருக்கு சரியா. ஸோ இப்போ வந்து 2018லேருந்து 2020 வரைக்கும் மக்கள் தொகை வந்து எப்படி கூட்டு வட்டி மாதிரி அதிகரிச்சுட்டே போகும். ஆல்ரெடி இருக்கவங்க அவங்களுக்கு அப்புறம் மக்கள் தொகை அதிகரித்தது வருஷத்தில், அதோட அடுத்த வருஷம் மக்கள் தொகை அதிகரிச்சு
அதிகரிச்சது. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு இந்த கூட்டு வட்டி அந்த பேஸ் பண்ணி வருமா? ஸோ அப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? a of p plus r by 100 the whole power n. சரியா? அந்த அசல் நம்ம வந்து தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டு வட்டியில் யூஸ் பண்ணுற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்களேன், இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது அவங்க இங்கே கொடுத்துருக்க அந்த மக்கள் தொகை, அந்த ஆண்டில் முதல்ல கொடுத்துருக்க மக்கள் தொகை. இங்கே வந்து ஆர் வந்து என்னது? அந்த வட்டி விகிதம் பாருங்கள், 6%. 2018 2020 கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 வருஷமாக. அப்போ எண் வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா அந்த அசல் அந்த தொகை அந்த அமௌண்ட் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி கிடைக்குமா? இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எழுதிக்கோங்க. 2,38,765 1 + r by 100 the whole power 2. ஓகேவா? அந்த ஸ்கொயருக்கு வந்து 2 போட்டோம். இங்கே 2 3 8 7 6 5 இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். உள்ள 3 2 6 50. ஸோ அப்போ 1 + 3/50 the whole square இருக்கும். இங்கே உள்ள எல்சிஎம் எடுத்து ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோன்னா இங்கே சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? இந்த ப்ராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 50. இங்கே கிராஸ் பண்ணும் போது 1 × 50 50 1 × 3 3. அப்போ 50 + 3 53/50 வருமா? ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே 53/50 the whole squared அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்க அந்த அமௌண்ட்டு 53/50 ஒரு தடவை, அடுத்து 53/50 ஒரு தடவை. சரியா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 டேபிள் அடிக்கலாம். 1 0 ஏன்னா இங்கேயும் 5ல் முடியுது. ஸோ அப்போ 4 7 35 ரிமைனிங் 7 இங்கே 2 5. ஸோ அப்போ ரிமைனிங் 1 3 இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து அகைன் 5ல் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த அசல் 53/50 53/50 ஸ்கொயர்னால. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஆன்சர் வந்து பாருங்கள், இங்கே ஆப்ஷன் பி தான் இருக்கும் நமக்கு, 2,68,276. ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த மென்னட் ஒர்க் ஷாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் தவறான ஒன்றை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 4 ஆண்கள் மென் எடுத்துக்குவோம். அந்த வேலையை நம்ம எப்பயும் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இங்கே இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனில் டேஸ் வந்து இன்வர்ஸில் எழுதுவோம் 1/3. அப்போ மென்னோட அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12 எழுதுவோம். 4 3s வந்து 12 எழுதுவோமா? ஸோ இப்போ இந்த 12 இருக்கட்டும். அடுத்து வந்து விமனுக்கு அதே மாதிரி பாருங்கள், விமனுக்கு எழுதும் போது என்ன எழுதுவோம்? 3 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 விமன் வந்து 6 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ இது 1/6 ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அப்போ விமனோட அந்த வந்து 18 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மென்னுக்கு 12 விமனுக்கு 18 எடுத்திருக்கோம். 12 விமனுக்கு வந்து 18 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? இங்கே 6ல் வந்து இங்கே 2 6 இங்கே 3 6 வந்து 18. ஸோ அப்போ இதில் மென்னோட எஃபிஷியன்ட் வந்து 3யும் விமனோட எஃபிஷியன்ட் வந்து நம்ம 2ஆகவும் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஒரு மென்னு அவங்களோட எஃபிஷியன்ட் வந்து 3, ஒரு விமனோட எஃபிஷியன்ட் வந்து பாருங்கள் 2. சரியா? இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த டோட்டல் ஒர்க்கு, இந்த வேலை வந்து ஒரு நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளில் முடிகிற அந்த வேலை என்ன, டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 2 3 வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டோட்டல் ஒர்க் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம ஒரு மென்னுக்கு அந்த 3 அப்படிங்கிறது எஃபிஷியன்ட் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மென்னுக்கு வந்து அந்த 12 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 12ஓட அந்த 3ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். 12 3s வந்து பாருங்கள் 36. அதே மாதிரி விமனுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலும் விமனுக்கு 18 வந்து சால்வ் பண்ணிடலாம்னால 2 × 18 வந்து போட்டிங்கன்னா அதுவும் 36. ஸோ அப்போ அந்த டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 36. இப்போ நம்ம இங்கே ஆப்ஷன் சால்வ் பண்ணும் போது எங்கெல்லாம் 36 கிடைக்குதோ அது வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும், 36 இல்லாதது வந்து ராங் ஆன்சராக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 8 ஆண்கள் 6 பெண்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து நம்ம வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒர்க்கு. ஸோ இப்போ 8 ஆண்களுக்கு வந்து பாருங்கள் 8 × 3 இங்கே 24.
இங்கே 6 பெண்கள் வந்து பாருங்கள் 2ல் 6 × 2 12. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 36 கிடைக்குது. ஸோ இது ஒரு சரியான ஆப்ஷன், இது நமக்கு கிடையாது ஆன்சர். அடுத்து செகண்ட் வந்து பாருங்கள் 6 ஆண்கள், அப்போ 6ஓட 3 மல்டிபிள் பண்ணுவோம், 6 × 3 18. 8 பெண்கள், 8ஓட 2 மல்டிபிள் பண்ணுவோம், 8 × 2 16. சரியா? ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இங்கே 34 கிடைக்குது. ஸோ அப்போ 36 இல்லாமல் வேறு ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்ததையும் செக் பண்ணுவோம். 12 ஆண்கள் மட்டும் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 × 3 ஆணுக்கான அந்த ஒர்க் வந்து 3 தானே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ 12 × 3 பாருங்கள் 36 கிடைக்குது. இங்கேயும் 18 பெண்கள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களோட அளவு 2ன்னு சொல்லியிருக்கோம். 18 × 2ன்னா 36. ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன்லையும் 36 கிடைக்குது. 36 கிடைக்காத ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள். 5 ஆண்டுகளில் அசல் 20,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் 15,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 20,000க்கு மேலே கிடைக்கிற வட்டியும் 15,000க்கு மேலே கிடைக்கிற வட்டிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 20,000கிட்ட வந்து எவ்வளோ கிடைக்குதான், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். 3,000 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இப்போ இந்த 5,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் அதிகமானனால தான் அங்கே வட்டி வந்து இவ்வளோ கூட கிடைக்குது, 3,000 ரூபா கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ இதில் 5 ஆண்டுகளுக்கான வட்டி தான். சரியா? 5 ஆண்டுகள். ஸோ இப்போ 5 6 அது 6 வந்து வட்டி வீதம் 6 எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு தான் நம்ம எப்பயுமே வட்டி கணக்கு பண்ணுவோம் இல்லையா? அப்போ 100 ரூபாய்க்கு அந்த 6 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே இதை வந்து இந்த 30 வந்து கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 5 20. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 5 நெக்ஸ்ட்டு வந்து 4 5s வந்து 20. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆன்சர் வந்து பாருங்கள், இந்த 6 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 × 3 12% இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 12% தான் இங்கே ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7 1/2 மணி நேரத்தில் முடிப்பார், ஆனால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து அந்த எஃபிஷியன்ட் 20% குறைவாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்களேன், ஏ என்பவர் பி என்பவரை விட பிஐ விட 20% குறைவாக, இப்போ பி வந்து 100 மடங்கு திறனோட வேலை பார்ப்பார் அப்படின்னா அப்போ ஏ வந்து எவ்வளவு 20% குறையும் அப்படிங்கும் போது 80% திறனோட தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் அடுத்த இந்த கண்டிஷன் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட எஃபிஷியன்சி வந்து நம்ம என்னன்னு சொல்லி சால்வ் பண்ணலாம். இவங்க வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த திறன் வந்து எவ்வளோன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 இங்கே 520 வந்து 100. ஸோ இப்போ இது வந்து நம்ம ரேஷியோவாக அது 420 80 520 வந்து 100 நம்ம வந்து மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இவங்க நேரம் தான் எவ்வளோ எடுப்பார்னு கேட்டிருக்காங்க, இந்த திறன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நேரமாக அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே இது ரெண்டையும் இப்படி மாற்றிட்டோம். இப்போ வந்து 4:5 ஏக்கு வந்து 4 பிக்கு 5 கிடச்சிருக்கு இல்லையா? இது இப்படி நம்ம மாற்றிட்டோன்னா ஏக்கு வந்து 5 பிக்கு வந்து 4ன்னு மாற்றிடணும். அதாவது கொஞ்சம் சீக்கிரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் வந்து கம்மியாக எடுத்துக்குவாங்க இல்லையா? அது ரெண்டும் அந்த ப்ரொப்போர்ஷன் மாறும்ல. ஸோ அதனால நம்ம மாற்றி இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏயோட அந்த டைமிங் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த 5ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த 5 தான் வந்து என்னது 7.5 மணி நேரத்தில் அவர் முடிக்கிற அந்த வேலை. ஓகேவா? அந்த 5 வந்து வேலையோட அளவுன்னு எடுத்துக்கோங்க. அந்த வேலையோட அளவு தான் என்னது 7.5 மணி நேரத்தில் வந்து அவர் முடிக்கிறாரு. அப்போ பி அப்படிங்கிறவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாருன்னு கேட்குறாங்க. பியோட அந்த இது வந்து என்னது 4, அவர் வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இங்கே வந்து 5 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1 5 இங்கே வந்து 1 5 ரிமைனிங் 2 5 5s 25. இப்போ 4 × 1.5 நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 × 1.5 தான் ஆன்சர். 4 × 1.5 பாருங்கள் 6. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 6 மணி நேரத்தில் பி அந்த வேலையை முடிப்பார். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 6x + 2y divide 3x + 4y = 3/4 மற்றும் x + z divide by 2x + 3z = 3/7 எனில் x y z ஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி x y zோட அந்த ரேஷியோஸ் வந்து என்னன்னு சொல்லணும். சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராஸ் பண்ணி ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 4 × இந்த டேர்ம் வந்துடுமா, அடுத்து 3 × இது வந்துடும்.
ஸோ இப்போ 4 இன்ட்டு 6x + 2y, இங்கே 3 இன்ட்டு 3x + 4y வரும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா 24x, இங்கே 8y, இங்கே வந்து பாருங்கள் 9x, இங்கே 12y இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நான் இங்கே 9 போச்சுன்னா 24x - 9x 12 - y. ஸோ இப்போ இங்கே வந்து 9 போச்சுன்னா பாருங்கள் 15x = இங்கே 12y - 8y, 12y - 8y. ஸோ இங்கே ஒரு 4y. ஸோ இப்போ எக்ஸு இந்த y எங்கே எடுத்து வந்துடுறேன், x / y, இங்கே வரும்போது 4, இந்த 15 வரும்போது இங்கே 4/15. அப்போ இது ஒரு ரிலேஷன். எக்ஸ் வந்து பாருங்கள் 4, இங்கே y வந்து 15 ரேஷியோவில் அப்படியே எடுத்திருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணுவோம். 7 × x + z, இங்கே 3 × 2x + 3z. ஓகேவா? நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறது தான். 7x 7z, இங்கே 6x 9z. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், இசட்லாம் ஒரு பக்கம் எழுதலாம். 7x, இங்கே -6x வரும். இங்கே வந்து 9z, இது போகும்போது -7z இருக்கட்டும். இங்கே 1x, இங்கே வந்து பாருங்கள் 2z. ஸோ இப்போ இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸு இங்கே z இங்கே வந்துட்டோம், x/z, இங்கே வந்து என்னது 2, இங்கே வரும்போது 1. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் பாருங்கள், எக்ஸுக்கு 2, இசட்டுக்கு வந்து 1. இந்த மாதிரி 2 காம்பினேஷன் எடுத்துருக்கோமா? இதில் வந்து நம்ம என்ன எழுதணும், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி xy/z என்னன்னு சொல்லணும். இங்கே வந்து பாருங்களேன், xy xz. இப்போ இந்த எது 2 தடவை இருக்கோ அதை வந்து நம்ம மிடில் எழுதணும். வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ் தான் இப்போ மிடில் வரணும். சரியா? நான் இந்த பக்கம் y எழுதிக்கிறேன், இந்த பக்கம் z எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸ் வந்து பாருங்கள், இங்கே மொதல் ரிலேஷனில் y வந்து 15, x 4. ரெண்டாவது ரிலேஷனில் வந்து x வந்து 2 இருக்குது, z வந்து 1ன்னு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரேஷியோ என்னன்னு சொல்ல முடியும். அப்போ இதை ஈக்குவலாக நான் மாற்றணும் அப்படின்னா இங்கே 4 எனக்கு கிடைக்கணும். 4 கிடைக்கணும்னா நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுமா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை மொத்தமாகவே 2ஆல் பண்ணுறேன். இங்கே பண்ணும்போது இங்கேயும் 2ஆல் பண்ணணும். அப்போ இது வந்து என்ன ஆகிடும், 4 ஆகிடும். இங்கே 1 to 2 ஆகிடும். ஸோ இப்போ இந்த மிடில் பாருங்கள் சேம் ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சா? இப்போ நம்ம வந்து அந்த ஆன்சரை எழுதலாம். ஆன்சர் பாருங்கள், ஒய்க்கு 15, எக்ஸுக்கு 4, இசட்டுக்கு 2. அப்போ நம்ம அந்த வரிசையாக XYZ தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை அப்படி மாற்றிக்குவோம். எக்ஸ் வந்து பாருங்கள் 4, ஒய்யோடது வேல்யூ வந்து 15, இசட்டோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 4:15:2 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதே இந்த மக்கள் தொகை சம்மு ஒரு வருஷம் என்ன பண்ணுது, கூடுது, இன்னொரு வருஷம் குறையுது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இரண்டாவது ஆண்டு முடிவில் கடைசியாக அந்த மக்கள் தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா 9975 சொல்லிட்டாங்க. முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை, இப்போ முதல்ல இருந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியலை, நம்ம அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த முதல்ல இருந்த அந்த இனிஷியல் அந்த பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நமக்கு தெரியாதனால. ஸோ அடுத்து வந்து பாருங்களேன், இங்கே 5% அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து நமக்கு தெரியாத அந்த இதை வந்து 100% எடுத்துட்டோம் அப்படின்னா 5 அதிகரிக்கிறது அப்படின்னா இங்கே 105. சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்களேன், 5% குறையுது அப்படின்னா அந்த 100லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 95. ஸோ இப்போ வந்து முதல் ஆண்டில் பாருங்கள் 5% அதிகரிக்குது, அதாவது 100க்கு 105. சரியா? 100 பாப்புலேஷனுக்கு 105 அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் 5 குறையுது அப்படின்னா 100க்கு அது 95. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து என்னது, அந்த முடிவில் இரண்டாம் ஆண்டு முடிவோட மக்கள் தொகை 9975 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ் என்ன நம்ம வந்து சால்வ் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே இருக்க வேல்யூலாம் இங்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவோம்ல, 5 இங்கே தலைகீழாக போயிடும், 100/105, இங்கே 95 இல்லை இங்கே போகும்போது தலைகீழாக 100, இந்த வந்து 100 மேலே போயிடும், 95 கீழே வந்துடும். ஸோ அப்போ ஸோ 95
இங்கே மேலே 100 இருக்கும் சரியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை கூட இங்கே இப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மாற்றிட்டு இதை இங்கே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 5 டேபிளே பண்ணோம் அப்படின்னா இங்கே 20 டைம்ஸு இங்கே 21 தடவை, 21 × 5 105 வரும். இங்கே 20 தடவை, இங்கே 19 × 5 95 வந்துடும். ஸோ அப்போ 20/19 20/21 போட்டாச்சு. அடுத்து இந்த 21ஐயும் இந்த 9975 நம்ம 7 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். 3 7s இங்கே 1425 வருது. ஸோ அதே மாதிரி 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 475 வருது. இப்போ இந்த 475ஐயும் 19ஐயும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 19 ப்ரைம் நம்பரில், ஸோ இப்போ 19 டேபிள் தான் யூஸ் பண்ண முடியும். 119 இங்கே 219 38 வரும். ஸோ ரிமைனிங் எடுத்துட்டோம்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ 25. ஸோ ரிமைனிங் பாருங்கள், இங்கே 25 20 × 20 பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் D 10,000. ஸோ கொஸ்டின் பாருங்கள், 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க எண் பாருங்கள் 120ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே அந்த காமன் பண்ணும்போது அதுவும் எப்படி தான் இருக்கணும், இதால் டிவைட் ஆகிற ஒரு நம்பராக தானே இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 12 24 இதெல்லாம் இரட்டைப்பட எண்ணாக இருக்குது. அது 120ல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். பட் ஆனால் பாருங்களேன், இந்த 35 அப்படிங்கிறது கண்டிப்பாக 120ல் உங்களால் டிவைட் பண்ண முடியாது சரியா. ஸோ அப்போ அதனால் இந்த 35 தான் இங்கே ஆன்சர், ஆப்ஷன் D. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், A = 2/2 × 3/3, B = 3/2 × 5/3, C = 5/2 × 2/3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதோட மீப்போவா A² B³ மீப்போவா கண்டுபிடிக்கணுமா, ப்ளஸ் மீப்போவா B² C³ கண்டுபிடிச்சி அதோட ஆட் பண்ணணும், மீப்போவா C² A³ சால்வ் பண்ணி இந்த 3ஐயும் சால்வ் பண்ணி நடுவில் ப்ளஸ் சைன் போட்டு எழுதணுமா, தான் நம்மளோட ஆன்சர் சரியா. ஸோ மீப்போவான்னு என்னது HCF இல்லையா. ஸோ HCF சால்வ் பண்ணணும். நமக்கு A கொடுத்துருக்காங்க, ஆனால் HCF A² கேட்டிருக்காங்க, B கொடுத்துட்டு B³ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல A² என்ன B³ என்ன நம்ம முதல்ல எழுதுவோம். A² பாருங்கள், அப்போ இங்கேயும் ஸ்கொயர் எழுதணும். அப்போ இது 2 4 ஆகிடும். இங்கே அந்த 3 என்ன ஆகிடும் 6 ஆகிடும். 2ஆல் மல்டிபிள் பண்ணையில் அந்த பவர். அடுத்து B³ என்னன்னு எழுதுவோம். இங்கே B 3/2 இருக்கா. அப்போ 2 3 6. இங்கே 5 × 5 க்யூப் பண்ணுறோம். ஆல்ரெடி 3 இருக்குது, 3 3s 9 ஆகிடும் சரியா. ஸோ இப்போ இதோட HCF தானே வேணும். இது ரெண்டுக்கும் நமக்கு HCF வேணும். அப்படின்னா HCFனா என்னது, அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா. ஸோ இது ரெண்டுலேயும் இந்த காமனாக இருக்கிறது தான் நம்மளோட HCFாக இருக்கும். HCF 3/6. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். முதல்ல இதுக்கு ஆன்சர் 3/6. அப்போ 3/6 வர்ற ஆப்ஷன் இங்கே 1 A தான் இருக்குது. அப்போ A தான் கண்டிப்பாக ஆன்சர். நீங்கள் மற்றதை சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 5 3/4 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இது 3ஐயும் சேர்த்து கூட்டிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு மறுபடியும் ஒரு பின்ன வடிவில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. அதை முழு எண்ணாக மாற்றுறதுக்கு இன்னொரு எந்த ஒரு பின்னம் இதுலேருந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. நான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்குவோம். இங்கே என்னது 5 4s 20 20 + 3 23/4. அடுத்து இங்கே 24/5. இங்கே 56 + 59/8 சரியா. அப்போ 4 5 8 இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம LCM பார்க்கணும். ஸோ LCM பார்த்தோம் அப்படின்னா 4 5 8க்கு 4 எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு, 2 4s. அப்போ அடுத்து நான் 5 எடுத்துக்கிறேன், 1 2 அடுத்து 2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ LCM மல்டிபிள் பண்ணால் 4 5s 20 20 × 2 40 கிடைக்குமா. ஸோ இப்போ 40 தான் இங்கே LCM. ஸோ இப்போ எல்லாமே எனக்கு டினாமினேட்டர் 40யாக மாறணும். அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன வரும், 10 டைம்ஸ் இருக்குது. 4 40 இது 4 10 டைம்ஸ். அப்போ நான் மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுமா, அப்போ 230. அடுத்து இங்கே பாருங்கள், 5ஐயும் 40ஐயும் கம்பேர் பண்ணோன்னா 8 5s 40. அப்போ இங்கே மேலே இதை நான் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 32 ரிமைனிங் 3 192 வரும். ப்ளஸ் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 40ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா 5 முறையா. ஸோ 5ஆல் மேலே இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 295. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணலாம். இங்கே 7 18
21 ரிமைனிங் 2 2 4 5 7 40 வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஆட் பண்ணாமல் இந்த கடைசியாக இருக்க அந்த யூனிட் பிளேஸ் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கூட போதும். ஸோ அப்போ தான் 5 2 0 வருது 7 வருது. ஸோ இப்போ 717/40 வருது இல்லையா? அப்போ இந்த யூனிட் பிளேஸில் 7 வருது. ஸோ இப்போ இதை நான் முழுமையான ஒரு பின்னமாக ஆக்கணும் அப்படின்னா இதே டினாமினேட்டர் தான், எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த முழுமையாக ஆக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? இங்கே 7 இருக்குது அப்படின்னா நான் அதை 3 கூட்டினேன் அப்படின்னா கரெக்டான முழுமையான பின்னம் கிடச்சிருமா? ஸோ அப்போ எனக்கு தேவையான அந்த பின்னம் வந்து 3/40 அதை முழுமையாக ஆக்குறதுக்கு. சரியா? ஸோ ஆப்ஷன் சி 3/40. ஸோ கொஸ்டின் பாருங்கள். இங்கே 963 + 476 the whole square, 963 - 476 the whole square, டிவைடில் வந்து 963 × 963 + 476 × 476 ஒரே நம்பர் தான் இருக்குது, ஆனால் நிறைய காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கே இப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? இது அல்ஜீப்ரா ஃபார்முலா பேஸ் பண்ணி வருதான்னு தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒரே நம்பரு, இது ஏ இதை பி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன இருக்குது? a + b the whole square இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிறது என்னது? இந்த 963, b வந்து என்னது? இந்த 476. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ப்ளஸ் அதே நம்பர் தான் மைனஸில் இருக்கா? ஸோ இப்போ a - b the whole square எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே a × a, அப்போ a² இருக்குது. இங்கே b × b ப்ளஸில் இப்போ b² இருக்குது. சரியா? இப்படி எழுதியாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதலாம். அப்போ a + b the whole square ஃபார்முலா எழுதணும்னா a² + b² + 2ab ப்ளஸ் அதே மாதிரி a - b the whole square ஃபார்முலா எழுதுவோம். a² + b² - 2ab அப்படி எழுதிடுவோமா? ஸோ இப்போ டிவைடில் இந்த a² + b² இருக்குது. இங்கே இந்த +2ab - 2ab வந்து கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாருங்கள், a² + a²னா 2 டைம்ஸ் a², அதே மாதிரி 2 டைம்ஸ் b² இருக்குது. டிவைடில் a² + b² இருக்குது. அந்த 2 டைம்ஸ் இருக்கிறத 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா a² + b² டிவைட் பை a² + b². ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மட்டும்தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள், T20 + T21 + T22 etc. + T30 = 0 என ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இது ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 20லேருந்து 30 வரைக்கும் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் 11 உறுப்புகள் இருக்கும். 10 கிடையாது, 20லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 20 21 22 23 ஸ்டார்ட் பண்ணும்போது 30 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் மொத்தம் 11 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 11 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கணுமா? அது எப்படி 0 கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த 11 டேர்ம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 11 டேர்ம் எடுத்துருக்கேன் 0வோட சேர்த்து, இதில் ஒரே மாதிரியான நெகட்டிவும் ஒரே மாதிரியான பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் நான் எல்லாத்தையும் சேர்க்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு இதை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம், அதை ஏபியா. சரியா? இப்போ இந்த நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஒரே மாதிரியான எண்கள் வித் 0வோட இருக்குது. இப்போ இதில் T25 0வா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். T20ல தானே ஆரம்பிக்குது அந்த டேர்ம்ஸ், அப்போ 20லேருந்து ஆரம்பிக்கலாம். இது T20, இது T21, இது 22, இது 23, இது 24, அப்போ இது T25. அப்போ T25 அப்படிங்கிறது 0வா இருக்குது. அப்போ இது சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், T10, T20, T30, T40 என்பவை கூட்டுத்தொடரை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஆல்ரெடி ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இந்த T10, 10th டேர்மு, 20, 30th டேர்மு இது எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு கூட்டுத்தொடர் தான் உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான என்ன தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே போகிறோம்? ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ இதுவும் ஏபி, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், n1 + n2 50 எனில் Tn1 + Tn2 = 0வா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ n1ஐயும் n2ஐயும் சேர்க்கையில் 50 அப்படிங்கிறாங்க. நம்ம இதை வந்து நம்ம ஹாஃபாக பிரித்து ரெண்டையும் சேர்க்குறோம் அப்படின்னா அது எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக Tn2 + Tn2 வந்து 0. அப்போ வந்து 50 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு 50 என்னென்னு பார்ப்போம். நான் இதில் வந்து ஒரு 50 டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 11 டேர்ம் எடுத்துருக்கோம்ல, அது மாதிரி 50 எடுக்கணும். அப்போ 1லேருந்து ஒரு 25 வரைக்கும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதே இதை வந்து -1 நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். -2 அதுலேருந்து ஒரு 25 எடுத்துக்கணும் மைனஸில். ஸோ அப்போ இது ரெண்டையும் இங்கே பாருங்கள், இது பூரா பாசிட்டிவில் இருக்குது, இது பூரா நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும் போது அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? இது 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள்,
டி மிகையெனில் ஏவும் மிகையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டி அப்படிங்கிறது நம்ம அந்த காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பொது வித்தியாசம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஏயும் பாசிட்டிவாக இருக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. எல்லா ஏபிலையுமே அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சமயம் வந்து இது பாசிட்டிவாகவும் அது வந்து நெகட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்கேயே வந்து பாருங்களேன், இப்போ ஏ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு நெகட்டிவாக எடுத்திருக்கேன் சரியா. அதாவது இங்கே -5 ஏங்கிறது வந்து ஒரு -5 இருக்குது. இப்போ டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு போடுவோம் இல்லையா, அப்போ ரெண்டாவது உறுப்பு வந்து -4, முதல் உறுப்பு வந்து இப்போ நான் இதில் மைனஸ் என்னும்போது ப்ளஸ் ஆகிடுச்சு 5. இப்போ வந்து பாருங்கள் 1. இப்போ டி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டி வந்து மிகையாக இருக்குது, அதாவது மிகை என்ன தான் இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள் ஏ வந்து மிகையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரியா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கொஸ்டின் பாருங்கள், ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் இந்த இதில் வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 35 பேர் மாணவர்கள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இதை வந்து 35ன்னு எடுத்துக்கலாம், இது 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 35 மாணவர்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், கமல் என்பவர் இருக்க இடம் வந்து கீழிருந்து 7வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கீழிருந்து இங்கே 7வது இடத்துல கமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சுரேஷ் என்பவர் மேலிருந்து 9வது இடத்துல சுரேஷ் இருக்கார். இப்போ மேலிருந்து இது சுரேஷ், இவர் மேலிருந்து 9வது இடத்துல இருக்கார். கமல் வந்து பாருங்கள் கீழிருந்து 7வது இடத்துல இருக்கார். இவங்க 2 பேருக்கும் இடையில் வந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சரியா. இங்கே வந்து ரமேஷ் இருக்கார். இப்போ இது கீழிருந்து 7வது இடம் கமல் இருக்குது சரியா. அப்போ கீழிருந்துன்னா என்னது, கடைசியாக 35 இருக்குது. 35லேருந்து பின்னோக்கி அவர் 7வது இடத்துல இருக்கார் அப்படின்னா நீங்கள் பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிட்டு போங்க. 35, 34, 33, 32, 31, 30, 29 சரியா. ஸோ அப்போ வந்து கமல் இருக்க இடம் வந்து என்னது, மேலேருந்து பார்க்கும் போது 29 சரியா. மேலேருந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்காரு, 29வது இடத்துல இருக்காரு. சுரேஷ் வந்து மேலேருந்து 9வது இடத்துல. இப்போ ரமேஷோட பொசிஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், 2 பேருக்கும் இடையில அப்படின்னா இந்த 9க்கும் 29க்கும் நம்ம ஆவரேஜ் போட்டால் போதும். ஸோ இப்போ 9 + 29/2 சரியா. ஆவரேஜ்னா என்னது, 2 எண்கள் இருக்குது, 2ஐயும் கூட்டி 2ஆல் வந்து வகுத்தோன்னா ரமேஷோட இடம் தெரிஞ்சிருமா. ஸோ அப்போ 38/2 வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே இதுக்கு வந்து 19 சரியா. ஸோ இப்போ எக்ஸாக்டாக ரமேஷ் இருக்க இடம் வந்து என்னது, 19வது இடத்துல இருப்பார் ஓகேவா. ஸோ இப்போ இவங்க 3 பேரோட இடமும் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரமேஷையும் கமலையும் மட்டும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்க 2 பேர், ரமேஷ் வந்து 19வது இடம், கமல் வந்து 29. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அந்த 29 - 19 போட்டிங்க அப்படின்னா 10 இடங்கள் பின்னாடி இருக்கார் இல்லையா. ஸோ அப்போ 10 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் பாருங்கள், இருமுறை ஒரு பகடை உருட்டும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பகடை 2 முறை உருட்டுறோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதில் வந்து 36 அந்த அவுட்கம் வரும் இல்லையா. அந்த 36 அவுட்கம் எழுதியிருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா அந்த 2 ஃபேஸோடதையும் நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, கூடுதலாக இருக்கும் போது ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கணுமா. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் 2, 3, 5, 7, 11, 13, 17 அந்த மாதிரிலாம் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அந்த நம்பர்ஸை செக் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் 1 + 1 2, 1 + 2 3, இங்கே 4 வந்துடும். ஸோ அப்போ அது வந்து நம்ம ப்ரைம் கிடையாது, எடுக்க வேணாம். 1 + 4 5, இங்கே 6 வந்துடும், அது ப்ரைம் இல்லை. அடுத்து 7 வந்து ப்ரைம். ஸோ அதே மாதிரி இருக்க காம்பினேஷன்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் 2, 1, 3 ஒரு ப்ரைமு, 2, 3 வந்து 2ஐயும் ஆட் பண்ணும்போது 5 ப்ரைமு, 2, 5, 7 வந்து ப்ரைமு. அடுத்து இங்கே 5, 7, 5, 7, 9லாம் வந்து ப்ரைமில் வராது சரியா, அந்த காம்பினேஷன்லாம் கிடையாது. இங்கே 5 to 7, இங்கே 5, 6, 11 இருக்குது சரியா. இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 11 இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டியாக இருக்குமா. இங்கே வந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்குது. ஸோ அப்போ இந்த நிகழ்ச்சிக்கான அந்த இது வந்து N of A வந்து என்னது 15, N of S அப்படிங்கிறது என்னது மொத்த அவுட்கம் வந்து 36, 2 பக்கடை உருட்டும் போது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் 15/36, ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும்.
கொஸ்டின் பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆரம் வந்து அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்குது. அப்போ ஆரம் தான் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயர்கிறது எனில் வட்டத்தின் பரப்பு ஏரியா வந்து எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா 5%. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்கும் போது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முழுமையான பர்சன்டேஜ் நம்ம 100ன்னு எடுத்துக்கோங்கள, எப்பயுமே அதை எடுத்துகிட்டு இன்ட்டு இங்கே 5 அதிகரிக்குது அப்படின்னா 100க்கு 105 ஆயிடுது. இங்கே பரப்பளவு அப்படின்னா என்னது, பரப்புனாலே 2 தானே, ஸ்கொயர் யூனிட்ஸ் தானே. அப்போ 2 டைம் வந்து அதை எழுதுகிறோம். 100க்கு 105 இன்ட்டு 100க்கு 105. ஒருவேளை இதில் வந்து பரப்பளவு இல்லாமல் அந்த வால்யூம் கண்டுபிடிப்போம்ல, அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து 3 தடவை எழுத வேண்டி வரும், வேறு ஏதாவது ஷேப்பாக இருந்தாலும். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள், இது ஏரியானால 2 தடவை எழுதியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். 105 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே 11,025 கிடைக்கும். கீழே ஆல்ரெடி இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ இந்த 100க்கு 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 110.25 வரும். நமக்கு 100ல் தானே இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 100 மட்டும் விட்டுருங்க. 100 மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா 10.25 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்கும் போது அந்த அதிகரித்தது சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, அதில் 100 விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னா 10.25%. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 13√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கனசதுரம், அந்த சதுரமாக அந்த வடிவம் இருக்குது இல்லையா, ரூம் அப்படிங்கிறனால கனசதுரம் கொடுத்துட்டாங்க. அதோட மூலைவிட்டம் வந்து 11√3, மூலைவிட்டம் மட்டும் கொடுத்துட்டு அதோட கன அளவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 11√3, அப்போ மூளை விட்டோம் அப்படிங்கும் போது A√3, அதுக்கான அந்த அளவு A√3 ஃபார்முலா. சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து 11√3 கொடுத்துருக்காங்க. இப்போ √3 எடுத்துடலாம். அப்போ A அப்படிங்கிறது 11 அப்படின்னு நமக்கு அளவு கிடைக்குது. இப்போ தான் கன அளவுனா என்னது, நம்ம வந்து 3 டைம்ஸ் அதை வந்து கியூபிக் யூனிட்ஸ் இல்லையா, 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ A கியூப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 11 × 11 × 11, 11 கியூப் வந்து 1331 இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், யானையின் அதிக அளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி கொடுத்துருக்காங்க. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், யானை சிங்கம் சேர்த்து 2 காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யானைக்கும் சிங்கத்துக்கும் பார்க்கலாம். யானையோட வேகம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. சிங்கத்தோட வேகம் வந்து பாருங்கள் 80 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஏ கண்டுபிடிக்கும் போது 1/4 வரும். 1/4 அப்படின்னா 0.25 வரும். சரியா? 0.25 இருக்கட்டும், இது ஒரு ஆன்சர். அடுத்து பிக்கு கண்டுபிடிக்கிறோம். பி வந்து சிங்கம் சிறுத்தை. சிங்கம் வந்து 80, சிறுத்தை வந்து 100. சரி, அப்போ ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8/10 வரும். அப்போ வந்து ஒரு பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும் தானே, இப்போ 0.8. சரியா? 8/10. அடுத்து யானை சிறுத்தை. யானை வந்து 20, சிறுத்தை வந்து 100. சரியா? இங்கே வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 2/10. இங்கேயும் வந்து ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா 0.2 வந்துடும். அடுத்து வந்து சிங்கம் மற்றும் யானை. சிங்கம் வந்து 80, யானை வந்து 20. சரியா? ஸோ இப்போ ரெண்டையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே 8/2 4 ஒரு பெரிய அளவாக வந்துருச்சு, முழு நம்பராக வந்துருச்சு. அப்போ இந்த 3ல் ஏதோ ஒன்று தானே சின்ன அளவு. இப்போ 0.25, 0.8, 0.2 இருக்குது. அப்போ 0.2 தான் இங்கே இருக்கிறதுலையே சின்ன அளவு. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி வந்து யானை மற்றும் சிறுத்தை. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இந்த பாக்டீரியாவோட அந்த இனிஷியல் வந்து அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். அது வந்து 20,000. அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் நடக்கிற அந்த மாறுதல் வந்து 20,000 எழுதிக்கோங்க. இன்ட்டு முதல் 1 மணி நேரத்தில் பாருங்கள் 5% வளர்ச்சி வந்து வளர்ச்சி இருக்குது, அப்போ அதிகரிச்சிருக்கு. அப்போ 100க்கு 5 அப்படின்னா 105.
இன்ட்டு அடுத்த 2வது மணி நேரத்தில் பாருங்கள் 12% வளர்ச்சி வந்து கம்மியாயிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ 100ல் நீங்கள் 12 கழிச்சிடணும், சரியா? குறையுங்கும் போது அப்போ வந்து இங்கே வந்து 12 கழிச்சிட்டிங்கன்னா 88 இன்ட்டு அடுத்து பாருங்கள் 3வதுல வந்து 10% வளர்ச்சி அதிகரிக்குது. அப்போ 100க்கு 110, சரியா? இந்த இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 0 2 0, இந்த 2 0 2 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 100, இங்கே 110 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 டேபிளில் பண்ணுவோம். 20, இங்கே 22 வரும், ஓகேவா? 22 வரும். இந்த 2வையும் இங்கே இருக்க 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 10 இருக்குது. 2 10 10 அப்படியே கூட இருக்கட்டும். நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள், இந்த 10 இருக்கட்டும், நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், இங்கே 2 8 5 இருக்குது, சரியா? லாஸ்ட்டில். ஸோ அதை மல்டிபிள் பண்ணோன்னா அந்த 1s பிளேஸை மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 5 8s வந்து 40, 40 இன்ட்டு 2 வந்து நமக்கு 80 வருது. ஸோ அப்போ வந்து 80ல் வருது. இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 10 இருக்கனால ஒரு பிளேஸ் சரி நம்ம வந்து புள்ளி வச்சிடலாம். இப்போ வந்து புள்ளி வச்சோன்னா 8ல் வந்து இந்த சம் முடியும். இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8ல் முடியும், சரியா? அப்போ 8ல் முடிகிற மாதிரி இருக்க ஆன்சர் தான் உங்களோட ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் 8ல் முடியுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். இல்லை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், மல்டிபிள் பண்ணி பார்த்தாலும் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த 0 இருக்கனால இங்கே இதோட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், பண்ணும்போது கரெக்டாக இந்த ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் பாருங்கள், ஆண்டொன்றிற்கு 5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400 நாள் பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு வந்து 5% தனிவட்டி, 2 ஆண்டுகள் 6 மாதம் 6400 நாள் பெறப்படும் தொகை என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம சிம்பிளாக எப்பயுமே சால்வ் பண்ணுவோம்ல, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு தான். ஸோ ஃபைன் த அமௌண்ட் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம யூஸ்வலாக n × p × r/100 போடுவோம்ல, அதே தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்களேன், n வந்து என்னது, இங்கே 2 ஆண்டுகள் 6 மாதம், இதுதான் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. ஆண்டாவே கொடுக்காம ஆண்டும் மாதமும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து 6400. வட்டி வீதம் வந்து பாருங்கள் 5%. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுவோம், இந்த ஆண்டுனா அப்படியே ஆண்டை போட்டு /100 போட்டுருவோம் யூஸ்வலாக, சரியா? ஆனால் இங்கே வந்து மாதமும் இருக்கனால இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே 2.5 யூஸ் பண்ணியும் சம்ம சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே 24 மாதம் ப்ளஸ் 6 மாதம் அப்படின்னா 30/12 அப்படி மறுபடியும் நம்ம வந்து ஆண்டாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 2 12 வந்து 24 வரும். நீங்கள் மீதி வந்து 6 வரும், 0 சேர்த்திங்கன்னா 5 12 60, 2.5 தான் வரும், சரியா? இப்படியே பார்த்தீங்கன்னாலும் 2 ஆண்டுகள் அரை வருஷம் அப்படின்னாலும் 2.5, சரியா? இப்படியே நீங்கள் போட்டும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 2 0 2 0 வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 64 5 × 2.5 இதை மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 7200 கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வகுக்கும்போது மீதி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த 2 நம்பரையும் கழிச்சிடணும், சரியா? மீதி வரக்கூடாது அப்படின்னா கூட்டிடணும், சரியா? நம்பரை வந்து சேர்த்துக்கணும். இப்போ மீதி வரணும்னு சொன்னால இப்போ வந்து 1657 வகுக்கும்போது 6 வந்து மீதி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கழிச்சிட்டிங்கன்னா 1651. அதே மாதிரி 2037 வகுக்கும்போது 5 மீதி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கழிச்சிட்டிங்கன்னா 2032, சரியா? ஸோ இப்போ தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே HCF கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் டேரெக்டாக HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய நம்பராக இருக்குன்னா இதை ஷார்ட்கட் என்னென்னா இந்த 2 நம்பரையும் கழித்து ஒரு ஆன்சர் எடுத்துக்கோங்க. 2032 1651 கழிச்சு ஒரு ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே
381 கிடைக்குது சரியா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனோட பார்க்கும்போது 381ஆல் அந்த டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன் ஆல்ரெடி 381 இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 நம்பரும் ஈவன், இது 5ல் இருக்குது, இது ஆகாது. ஸோ இப்போ இன்னொன்று 127 இருக்குது. இது 2ல் எதுன்னு பார்க்கணும் சரியா. இது 2ல் வந்து சின்னதாக இருக்க நம்பர் தான் அந்த ஹச்சிஎஃபாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 127 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 381 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 127 தான் இங்கே இருக்க அந்த ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் பாருங்கள். 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்ம ஒரு சம் பார்த்தோம், கேட்டிருந்த அதே சம் மாதிரி தான் மீதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரில் வந்து அந்த 12 வந்து கழிச்சு எடுத்துடணும் சரியா. கழிச்சுட்டு நமக்கு ஒரு புதுசாக ஒரு 3 நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பருக்கு ஹச்சிஎஃப் எடுக்கணும். லாஸ்ட் சம் வந்து 2 நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து 3 நம்பர் இருக்குது சரியா. இப்போ இதுலேருந்து 12 கழிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு புதுசாக வந்து என்ன கிடைக்கும், இங்கேருந்து 12 கழிச்சிங்க அப்படின்னா இங்கே 12 கழிக்கும் போது 4 4 1 3 கிடைக்கும். ஸோ அடுத்த நம்பர்லேருந்து 12 கழிச்சிங்க அப்படின்னா 6 5 8 1. அடுத்த நம்பர்லேருந்து 12 கழிங்க 2 5 7 2. இந்த 3 நம்பருக்கும் நீங்கள் ஹச்சிஎஃப் எடுக்கணும். நம்ம எப்பயும் ஹச்சிஎஃப் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து பாருங்கள் 64 கிடைக்கும். கொஸ்டின் பாருங்கள். வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வரியோட சேர்த்து தான் அவங்க இதான் பில் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரிஜினலோட இந்த 18% வரியையும் சேர்த்து தான் 10,502 ஆயிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, அந்த வரி மட்டும் எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் இங்கே வந்து 18 வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 118 ஆயிருக்கும். இப்போ நம்மளோட அந்த வரி 118 இருக்கிறது தான் 10,052 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 18% எக்ஸ்ட்ரா ஆச்சுல, அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கான அமௌண்ட் வந்து 1,602 ரூபாயாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இதில் ஏதாவது கணக்குகள் வந்து விடுபட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.